ஊருக்கு கிளம்புறதுனாலே பெரிய டாஸ்க்காக இருக்குங்க. இதுக்கு பயந்துக்கிட்டே இப்போலாம் அடிக்கடி நேட்டிவ் போகிறதே இல்லை. பொங்கலுக்கு போனதுங்க. அதுக்கப்புறம் போவே இல்லை. சரி ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு 3 நாள் லீவ் கிடச்சிது. சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவையும் கொண்டு போயிட்டு அப்படியே ஊரில் விட்டுடலாம், அவங்களுமே போகணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அம்மா வீட்டில் அவங்கள போய் விட்டுட்டு நெக்ஸ்ட் டே காலைல எழுந்து அப்படியே மாமியார் வீட்டுக்கு போயிட்டு ஒரு 2 டேஸ் இருந்துட்டு வரலான்னு பிளான் பண்ணோம். வீட்டுக்குள்ளே இருக்க வரைக்கும் வெயில் தெரியலங்க. ஆனால் வந்து வெளியே வந்தால் தான் தெரியுது சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு. எப்பயுமே ஊருக்கு போகும்போது 99 காஃபி ஸ்டாப்பில் போயிட்டு கண்டிப்பாக ஒரு ஹால்ட்டு போடுவோம். இதுக்கு முன்னாடி நேட்டிவ் போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா கதிர்குட்டியை வந்து காரில் கூப்பிட்டு போகிறது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. இந்த தடவை அப்படி கிடையாதுங்க. அதை பிடிச்சி இழுக்கிறான், எல்லாத்தையுமே பிடிச்சி இழுக்கிறான், அப்புறமா கத்துறான். இந்த மாதிரி ரொம்ப அராஜகம் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஸோ அவனோட டாய்ஸ்லாம் கொஞ்சம் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் பேக்கில் போட்டு, அதனால் தப்பிச்சேங்க. அதை வச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் என்டர்டெயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி காஃபி ஷாப்பில் கொஞ்சம் நேரம் நிறுத்தி அப்படி இப்படி ஓட்டி ஒரு வழியாக வந்து உளுந்தூர்பேட்டை வந்தால் நாங்கள் லஞ்சு சாப்பிட்டோம். அவனுக்கு லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா செவ்வாழை தான் எடுத்துகிட்டு வந்துருந்தேன். ஸோ அதை நல்லா அப்படியே மேஷ் பண்ணி ஃபஸ்ட்டு அவனுக்கு நான் ஊட்டி விட்டுட்டேன். அந்த கேப்பில் வந்து அம்மாவும் ஹஸ்பண்டும் சாப்பிட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட கதிரை கொடுத்துட்டு தான் நான் சாப்பிடுவேன். இல்லைனா வந்து சாப்பிடவே முடியாதுங்க. ஸோ பீஸ்ஃபுல்லாக அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நான் பரோட்டா தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஃபுட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. உளுந்தூர்பேட்டையிலேருந்து அம்மா வீடு ஒரு 1/2 hour தாங்க. கள்ளக்குறிச்சிக்கு முன்னாடி தியாகதுர்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மால் டவுன் வரும். அதுதான் அம்மா வீடுங்க. ஈவினிங் 5:30 ஆகிடுச்சுங்க நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு.